Hello everyone. In the video, we will astronomical telescope எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க போறோம். அண்ட் ஒரு astronomical telescope பொறுத்தவரை ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும். ஒன்னு அப்ஜெக்டிவ், இன்னொன்னு ஐபீஸ். அண்ட் ஒரு astronomical telescope பொறுத்தவரை இந்த அப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கணும்னா it should be very large. ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கணும்னா it should be very less. ஓகே, இது ஏன் இது அதிகமாக இருக்கணும், இது ஏன் இது கம்மியாக இருக்கணும் அப்படின்றக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஓவர் த டைம் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவோட அந்த அப்பர்ச்சர் ஏரியா இருக்கு இல்லையா, அதாவது இந்த அப்ஜெக்டிவை முன்னாடி இருந்து பார்க்குறப்போ ஒரு சர்க்குலர் ஏரியா மாதிரி தெரியும் இல்லையா, அந்த அப்பர்ச்சர் ஏரியா இட் ஷுட் பி மோர் ஃபார் அப்ஜெக்டிவ். ஏன் இந்த அப்பர்ச்சர் ஏரியா அதிகமாக இருக்கணும்னா, பிகாஸ் நம்ம டெலஸ்கோப் யூஸ் பண்ணி ஒரு டிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை பற்றி அப்சர்வ் பண்ண போகிறோம். லைக் ஒரு பிளானட் ஆர் சன், ஸ்டார்ஸ் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப தூரத்துலேருந்து இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து இருக்கிற லைட் ரேஸ் எல்லாமே ரொம்ப ஃபைண்டராக இருக்கும், இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த அப்பர்ச்சர் ஏரியா அதிகமாக இருந்தால் தான் மோர் லைட் ரேவை அது கலெக்ட் பண்ணும். ஸோ ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜஸ் எப்படி இருக்குன்னா இட் வில் பி சம்வாட் பிரைட்டர். ஸோ அந்த ஃபைனலாக ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் நல்ல குவாலிட்டியாக பிரைட்டராக இருக்கணும்னா அப்பர்ச்சர் ஏரியா எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி வெரி ஹை. சாரி, ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஐடியா ஆல்சோ. ஒரு சிம்பிளான ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுதான் ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட் சைஸ்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே தட் இது லென்ஸில் இருந்து ஒரு இன்ஃபினிட் தூரம் தள்ளி இருக்குது. இது நான் பார்க்குறதுக்கு ஒரு ஃபைனட் மாதிரி வரைஞ்சிருக்கேன், பட் யூ கேன் இமேஜின் அது லென்ஸில் இருந்து ஒரு இன்ஃபினிட் லாங் தூரம் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுதான் ஒரு பாயிண்ட் சைஸ்டு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது இப்போ இந்த பாயிண்ட் சைஸ்டு ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எஃப்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆப்ஜெக்டில் இருந்து நம்ம ஒரு 2 லைட் ரே கன்சிடர் பண்ணலாம். ஒரு லைட் ரே இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் லைட் ரே இஸ் பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர், ஸோ இட் வில் கோஸ் அன்டிவியேட்டட். த சேம் பாயிண்ட் சைஸ்டு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு லைட் ரே கன்சிடர் பண்ணலாம். திஸ் லைட் ரே இஸ் அப்ரோச்சிங் அவர் கான்வெக்ஸ் லென்ஸ் at arbitrary angle, so after getting refracted this light ray will pass through the focal point. அப்போ இந்த ரெண்டு லைட் ரேவுமே after getting refracted it is meeting again exactly on the focal point. அப்போ இன்ஃபினிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது, எக்ஸாக்டாக ஃபோக்கல் பாயிண்ட்லேயே ஃபார்ம் ஆகுது. இது புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, நவ் கம்ஸ் த ட்விஸ்ட். இங்கே பாருங்கள், த சேம் கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கோங்க. பட் இப்போது பாயிண்ட் சைஸ்டு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. த சேம் அந்த லென்ஸ்லேருந்து ஒரு இன்ஃபினிட் லாங் தூரம் தள்ளி இருக்குது. பட் எக்ஸாக்டாக அந்த ஆப்ஜெக்ட், அந்த பாயிண்ட் சைஸ்டு ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்லேயே லே ஆகலை, இட் இஸ் லேயிங் அட் சம்வேர். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட, இந்த பாயிண்ட் சைஸ்டு ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன ஐடியாஸ் பண்ணலான்னு பாருங்கள். சின்ஸ் திஸ் ஆப்ஜெக்ட் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்லேருந்து இன்ஃபினிட் லாங் தூரம் தள்ளி இருக்குது, அதுலேருந்து ஒரு லைட் ரேஸ் எல்லாமே எப்படி இருக்கும், இட் பி பேரலல் டு ஈச் அதர். ஸோ இந்த லைட் ரேஸ் எல்லாமே ஆஃப்டர் கெட்டிங் ரிஃப்ராக்டட், ஓகே, it will not converge exactly on the focal point, but it will converge on focal plane. ஸோ இப்போ இதான் ஃபோக்கல் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஃபோக்கல் பிளேனில் தான் சம்வேர் இந்த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற பேரல் லைட் ரேஸ் எல்லாமே கன்வர்ஜின் ஆகும். ஸோ அப்போது பிரின்சிபல் ஆக்சிஸில் லை ஆகாமல் அட் சம்வேர் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டோட இமேஜஸ் நமக்கு ஃபோக்கல் பிளேனில் ஃபார்ம் ஆகும், பட் நாட் ஆன் த ஃபோக்கல் பாயிண்ட். இந்த ஐடியாவை நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் எப்படி இமேஜை ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத கிளியராக புரிஞ்சுக்க முடியும். நவ் வி வில் கோ ஃபார் தேட். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்போட ஒர்க்கிங்கே போகலாம். இதுதான் அப்ஜெக்டிவ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்ஜெக்டோட ஃபோக்கல் லென்த் ரொம்பவே அதிகம். இது ஐபீஸ். அப்ஜெக்டிவை கம்பேர் பண்ணுறப்ப ஐபீஸோட சைஸ் சின்னதாக இருக்கும். லெட்ஸ் சே தட் நம்ம இந்த டெலஸ்கோப்பில் இருந்து ஒரு வெரி வாஸ்ட் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். இங்கே தான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இட் குட் பி பிளானட் ஆர் சம்திங். ஓகே, அந்த ஆப்ஜெக்டை PQ நான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த PQ ரெண்டுமே ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட் லாங் தூரம் தான் தள்ளி இருக்குது. நான் முன்னாடி சொன்ன இந்த ரெண்டு ஐடியாவை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம். இப்போது
ஓகே இந்த Pன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக இட் இஸ் லேயிங் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் இட் செல்ஃப் அப்போ இதோட இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும் இட்ஸ் அப்ஜெக்டிவ் இட்ஸ் ஐபீஸ் அப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த் FO ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் FE அப்போ இந்த Pன்ற இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் ஓகே இதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் எக்ஸாக்ட்லி ஆன் த ஃபோக்கல் பாயிண்ட் அப்போ இதானது P டேஷ் நான் இந்த டே அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகே எக்ஸாக்டாக பிரின்சிபல் ஆக்சிஸ்லேயே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பாயிண்ட் சைஸ்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது ஃபோக்கல் பாயிண்ட்லேயே ஃபார்ம் ஆகுது ஸோ ஐ யூஸ் தட் ஐடியா ஓகே நான் ஐ ஹவ் நாட் இண்டிகேட்டட் தட் பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸோ அந்த Pன்ற ஆப்ஜெக்ட் அந்த ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு பாயிண்ட் ஓகே அதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னா நமக்கு ஃபோக்கல் பாயிண்ட்லேயே உருவாயிருக்கு இப்போ இந்த Qன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த Qன்ற பாயிண்ட் இதுவும் இன்ஃபினிட் லாங் தூரம் தான் தள்ளி இருக்குது அப்ஜெக்டிவ்லேருந்து பட் இட் இஸ் நாட் லையிங் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஸோ அப்போ இதோட இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கெட் பண்ணுறதுக்கு இதுலேருந்து ஒரு 2 லைட் ரே வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க பேரலாக ஒரு லைட் ரே ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகுது ஸோ இட் வில் கோஸ் அன்டிவேட்டட் இன்னொரு லைட் ரே கன்சிடர் பண்ணுங்கள் இன்னொரு பேரல் லைட் ரே ஸோ இந்த லைட் ரே வந்து சம்வேர் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஆஃப்டர் கெட்டிங் ரிஃப்ராக்டட் திஸ் லைட் ரே வில் மீட் the yellow color lines exactly on the focal plane sorry ஸோ அப்போது உங்களுக்கு இந்த Qவோட இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னா இங்கே தான் ஃபார்ம் ஆகும் இதுதான் Q டேஷ் ஓகே அப்போ டெஃபினட்டாக இதான் என்னது இந்த PQவோட இமேஜ் ஓகே அப்ஜெக்டிவ் வந்து ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு அண்ட் இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னா இன்வெர்ட்டட் இமேஜஸாக இருக்குது ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜஸாக இருக்குது பட் ஐபிஎஸ் வழியாக தான் நம்ம அப்சர்வர்ஸ் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஸோ அப்சர்வர் ஆன நமக்கு இந்த அப்ஜெக்டிவ் ப்ரொடியூஸ் பண்ண இமேஜ் இருக்கு இல்லையா இந்த இமேஜ் தான் ஆப்ஜெக்ட் மாதிரி சர்வ் ஆக போகுது ஐபீஸ்க்கு ஸோ அப்போ இந்த இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கோங்க ஃபார் டைமிங் பிஎஸ் ஐபிஎஸை பொறுத்தவரை இதுதான் ஆப்ஜெக்ட் ஓகே அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ ஐபீஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஐ கேன் கால் திஸ் டிஸ்டன்ஸ் அஸ் ஏ யூஇ ஐபீஸோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ஓகே இப்போ ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்றத கெட் பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் திஸ் ஐடியா என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா இந்த Q டேஷோட டாப் டிப்லேருந்து ஒரு ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு லைட் ரே நான் கன்சிடர் பண்ணலாம் ஸோ திஸ் லைட் ரே வில் கோஸ் அன்டிவியேட்டட் கரெக்டாக சிமிலர்லி த சேம் Q டேஷ்லேருந்து நான் இன்னொரு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைட் ரே நான் வரையலாம் ஸோ ஆஃப்டர் கெட்டிங் ரிஃப்ராக்டட் திஸ் லைட் ரே வில் பாஸ் டு த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த ஐபீஸ் ஸோ இந்த 2 லைட் ரேவும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ இந்த பக்கம் அதோட இமேஜ் ஃபார்ம் ஆக வாய்ப்பே கிடையாது ஸோ இதை இந்த இங்கே ஐயை வச்சு பார்க்கக்கூடிய இந்த அப்சர்வருக்கு இந்த 2 லைட் ரேவும் காமனாக எந்த பாயிண்ட்லேருந்து எமர்ஜ் அவுட் ஆகிற மாதிரி தெரியுதோ தட்ஸ் வேர் த ஃபைனல் இமேஜ் வில் பி ஃபார்ம்டு ஸோ அப்போ இந்த 2 லைட் ரேவும் பேக்வர்ட் செலெக்ஷன் பண்ணுங்கள் திஸ் போத் லைட் ரேஸ் வில் பி மீட்டிங் நான் கொஞ்சம் எக்ஸராட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி வரைஞ்சிடலாம் இந்த மாதிரி போதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த 2 லைட் ரேவும் இட் இஸ் மீட்டிங் அட் திஸ் பாயிண்ட் ஒன்லி ஸோ தட்ஸ் வேர் த ஃபைனல் இமேஜ் வில் பி ஃபார்ம்டு இந்த ஃபைனல் இமேஜோட ஹைட்டை H+- மோட் வச்சுக்கலாம் ஸோ அப்போ அப்சர்வர் ஆன நமக்கு அந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணட்டும் மேக்னிஃபை பண்ணட்டும் பல மடங்கு மேக்னிஃபை பண்ணட்டும் ஸோ அப்போ மூணாக இருக்கட்டும் ஆர் பிளானட்டாக இருக்கட்டும் அந்த அந்த பிளானட்டோட சைஸ் என்ன இருக்குது மேக்னிஃபை இருக்குது இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி ஆகணும் இந்த டெலஸ்கோப்ஸ் எதுவுமே இல்லாமல் என்னோட நேக்கடையால் அந்த பிளானட்டை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளானட் என்னோட ஐக்கு சப்டன் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ ஆல்ஃபா பட் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி நான் பார்க்குறப்போ ஃபைனலாக அந்த பிளானட் என் கண்ணுக்கு சப்டன் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன இட்ஸ் எ பீட்டா ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வாட் இஸ் தட் மேக்னிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் angle subtended by the image, so which is beta divided by the angle subtended by the object, so beta by alpha. இதுதான் மேக்னிஃபிகேஷனான எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, அண்ட் இப்போ நம்ம இதை கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். சி இப்போ இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும்
ஆல்ஃபா தான் இருக்கணும் பிகாஸ் alternate angles are equal. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் திஸ் பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிங்கன்னா ஐ கேன் ரைட் tan alpha is equal to opposite side is h dash, adjacent side is f naught. பட் இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ சி ஆப்வியஸாக நம்ம இன்ஃபினிட் தூரம் தள்ளிக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதோட இந்த ஹைட்டு இந்த பிஓ டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இட் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூ ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆல்ஃபா குட்டியாக இருக்குன்னா பீட்டாவும் குட்டியாக தான் இருக்கும். அப்போ ஃபார் ஸ்மாலர் ஆங்கிள் tan alpha can be approximately written as alpha itself. The same way for smaller angle the tan beta can also be written as beta itself. ஸோ tan பீட்டாவோட வேல்யூ இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் பண்ண tan பீட்டா என்ன வரும்? ஆப்போசிட் சைடு என்ன? h dash, adjacent சைடு என்ன? ue. Is it right? ஸோ அப்போது இங்கே பாருங்களேன், நான் இங்கே ரெண்டுலையுமே ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ தான் எடுத்திருக்கேன். பீட்டாவோட வேல்யூ டிவைட் பை ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம கெட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பீட்டாவோட வேல்யூ டிவைட் பை ஆல்ஃபாவோட வேல்யூ டிவைட் பண்ண என்ன வந்துடும்? h dash by ue divided by h dash by fo. This h dash will get cancelled. So I got a beta by alpha is equal to f naught by ue ன்னு வந்துடுச்சு. இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் அனதர் விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபாவை நான் எப்படி மெஷர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆல்ஃபாவை ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாக் வைஸில் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா பீட்டாவை நான் எப்படி மெஷர் பண்ணுறேன் பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸில் மெஷர் பண்ணுறேன். அப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டாஸ் ஆர் மெஷர்ட் இன் டூ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ as per that sign convention பீட்டா பை ஆல்ஃபா, பீட்டா கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, ஆல்ஃபா ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் ரெண்டோட டேரக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்கனால இதோட ஓவரால் வேல்யூ என்னவாக இருக்க போகுது? நெகட்டிவாக இருக்க போகுது. ஸோ அதை நான் எப்படி இண்டிகேட் பண்ணுறேன்னா பீட்டாவோட வேல்யூ டிவைட் பை ஆல்ஃபாவோட வேல்யூ. ஸோ இதோட ஹோல் வேல்யூ பாசிட்டிவாக வரும். பட் அதுக்கு முன்னாடி நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன்னா ஸோ ஐ மீன் கெட் த ஆன்சர். வியாஸ் பீட்டா பை ஆல்ஃபாவோட ரேஷியோ எனிஹோ இட்ஸ் கோன் டு பி நெகட்டிவ். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஐ கேன் ஏபிள் டு ரைட் திஸ் இன் திஸ் வே. ஓகே, அப்போ இங்கே பாருங்களேன், பீட்டா பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் பீட்டா டிவைட் பை வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. இதுக்கு பல என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் ஆஃப் எஃப் நாட் பை யூன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். ஓகே, இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான எண்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது. நம்ம டெலஸ்கோப்பை அந்த ஃபைனல் இமேஜ் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபைனல் இமேஜை நம்ம 2 பிளேசஸில் ஃபார்ம் பண்ண முடியும். இன்ஃபினிட்டிலையும் ஃபார்ம் பண்ண முடியும், நியர் பாயிண்ட்லையும் ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன், இந்த ஃபைனல் இமேஜை நான் இன்ஃபினிட்டில் ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபினிட்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன? சி, இது ஐபீஸ், கரெக்ட்? இது ஐபீஸ். எக்ஸாக்டாக ஐபீஸோட ஃபோக்கல் லென்த்துலேயே நான் இந்த இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் எனக்கு இந்த ஐபீஸ் என்ன பண்ணும்? அதோட இமேஜை இன்ஃபினிட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஐடியா இட்ஸ் நாட் எ நியூ டு யூ, யூ ஆல்ரெடி நோ தட், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு லென்ஸ் இருக்குது, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. அதோட ஃபோக்கல் பாயிண்ட்லேயே நான் ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன்னா அப்போது அதோட இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னா இட் வில் ஃபார்ம் எக்ஸாக்ட்லி ஆன் த இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ அப்போ இன்ஃபினிட்டியில் இமேஜ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிகாஸ் இந்த லைட் ரேஸ் பேரலாக இருக்கு இல்லையா, பேரலாக இருக்கப்போ இந்த பக்கம் இருந்து பார்க்கக்கூடிய அப்சர்வர் இருக்குது, இந்த 2 பேரல் லைட் ரேஸும் இன்ஃபினிட்டியில் மீட் ஆகிற மாதிரி ஒரு அப்பேரண்டாக ஒரு தோற்றத்தை உருவாக்கும். ஸோ தட் டெல்ஸ் யூ தட் நமக்கு இங்கே இந்த ஃபைனல் இமேஜை நான் இன்ஃபினிட்டில் ஃபார்ம் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த அப்ஜெக்டிவ் ப்ரொடியூஸ் பண்ண போகிற இமேஜ் எங்கே உருவாயிருக்கணும்னா ஐபீஸோட ஃபோக்கல் பாயிண்ட்லேயே உருவாயிருக்கணும். தட்ஸ் அ கண்டிஷன். அப்போ இங்கே ஃபார் நார்மல் பொசிஷன், அதாவது உங்களுக்கு ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் பண்ணுறோம், இமேஜ் அட் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா யூஇக்கு பதில் என்ன போடலாம்? யூஇ கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் எஃப்இ. ஓகே, அப்போ மேக்னிஃபிகேஷனான எக்ஸ்பிரஷன் என்ன வந்துடும்? மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு எம் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக என்ன வந்துடும்? மைனஸ் ஆஃப் எஃப் நாட் டிவைடட் பை எஃப்இன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த மேக்னிஃபிகேஷன் எக்ஸ்பிரஷன் ஃபார் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணுறோன்னா அப்போ நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிஷனில் மேக்னிஃபிகேஷனான எக்ஸ்பிரஷன் இது தான். அண்ட் எனக்கு நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிஷனில் லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், அதாவது அப்ஜெக்டிவ்க்கும் ஐபீஸ்க்கு இடைப்பட்ட கேப்பு தான் என்னது? லென்த் ஆஃப் த டியூப் ஆர் லென்த் ஆஃப் த டெலஸ்கோப்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இந்த லென்த் என்னது? எஃப் நாட். நமக்கு நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிஷனில்
இந்த லென்த்தோட வேல்யூ என்னது? இட்ஸ் FE. அப்போ F0 plus FE equal to length of the telescope. I can write length of the telescope for normal adjustment condition is equal to F0 plus FE. புரிஞ்சுதா? ஓகே, இதில் இன்னொரு கேசஸ் உண்டு. சப்போஸ் if the final image is not formed at the infinity, okay, if the final image is formed at the near point, ஃபைனல் இமேஜ் நியர் பாயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜை நம்ம நியர் பாயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், டீன்ற தூரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், 25 சென்டிமீட்டரில் ஃபார்ம் பண்ணுறோம் ஃபைனல் இமேஜை. அப்படி 25 சென்டிமீட்டரில் ஃபார்ம் பண்ணோம்னா அண்டு அப்போது இந்த அப்ஜெக்டிவ் ப்ரொடியூஸ் பண்ண அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதாவது ஐபீஸோட ஆப்ஜெக்ட், ஓகே, ஐபீஸோட ஆப்ஜெக்ட் ஃபோக்கல் பாயிண்டில் இருக்கக்கூடாது, யூ ஷுட் பி லேயிங் ஆன் சம்வேர். அந்த சம்வேரை நம்ம கெட் பண்ணலாம். எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். சி ஜஸ்ட் கன்சிடர் த ஐபீஸ் அலோன். ஐபீஸை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டேன்னா ஐபீஸோட ஆப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் தள்ளியிருக்கு, யூஇன்ற தூரம் தள்ளியிருக்கு. இஸ் இட் ரைட்? ஐபீஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் வந்து யூஇன்ற தூரம் தள்ளியிருக்கு. அண்ட் ஐபீஸோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, டீன்ற தூரம் தள்ளி ஃபார்ம் ஆகுது. ஸோ யூ கேன் யூஸ் த லென்ஸ் equation தென். ஸோ அப்போ மோஸ்ட் ஸ்ட்ரெயின்டு கண்டிஷன் ஆஃப் த ஐயில் இமேஜ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னா அதுக்கான கண்டிஷன் பாருங்கள். ஐபீஸ்க்கு நான் லென்ஸ் equation யூஸ் பண்ணுறேன். 1/VE minus 1/UE equal to 1/FE. இட்ஸ் a lens equation. We apply that for ஐபீஸ். ஸோ இங்கே பாருங்களேன், ஃபைனல் இமேஜை நம்ம இப்போ எங்கே ஃபார்ம் பண்ணுறோம், ஃபைனல் இமேஜை we are forming at the near point. ஸோ நியர் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, D. ஸோ as per the sign convention ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அப்போது இந்த பக்கம் ஹரிசனல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோன்னா இட்ஸ் எ பாசிட்டிவ், ஆப்போசிட்டில் மெஷர் பண்ணால் இட்ஸ் நெகட்டிவ். அப்போ யூஇயும் நெகட்டிவ் தான், விஇயும் நெகட்டிவ் தான். இஸ் இட் ரைட்? அப்போ வியோட வேல்யூ என்ன, இட்ஸ் எ மைனஸ் ஆஃப் டி. இப்போ விஇக்கு பதில் ஐ கேன் சப்ஸ்டியூட் வாட், மைனஸ் ஆஃப் டி. அண்ட் யூஇக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், யூஇக்கு பதில் மைனஸ் ஆஃப் யூஇனே போட்டுக்கலாம். பிகாஸ் ஆப்வியஸாக ஐபீஸை பொறுத்த ஐபீஸோட ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது, நெகட்டிவ் சைடாக இருக்குது as per our sign convention. ஸோ மைனஸ் ஆஃப் யூஇ விச் இஸ் ஈக்குவல் டு 1/FE. இது கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும், 1/UE இஸ் ஈக்குவல் டு 1/FE ப்ளஸ் 1/Dன்னு வந்துடும். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும் பாருங்கள். ஐ கேன் ஹாவ் திஸ் D ப்ளஸ் FE பை DFEன்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 1/UE. இந்த 1/UE கொண்டு போய் ஐ கேன் சப்ஸ்டியூட் திஸ் இன் திஸ் ரிசல்ட்ஸ். மேக்னிஃபிகேஷன் எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன கிடச்சிது, ஜென்ரலாக magnification is equal to m equal to minus of F0/UE. It's a general expression we got. In the 1/UE க்கு பதிலா I can substitute this whole thing. அப்போ என்ன வந்துரும், minus of F0 multiplied by D plus FE by D into FE. This என்னச்சு, yeah, it's the end results we got. இதில் நம்ம FEயை வெளியே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, டினாமினேட்டர்லேருந்து என்ன வந்துடும், F0/FE மல்டிப்ளைட் பை D ப்ளஸ் FE பை Dன்னு வந்துடும். இது நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஃபர்தராக அப்படின்னா I'll be having a minus of F0/FE into 1 plus FE by Dன்னு வந்துடும். ஸோ இதுதான் magnification of the astronomical telescope when the final image is formed at the near point. ஓகே, இந்த எண்ட் ரிசல்ட்ஸை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் வி கேன் டூ, அப்போ நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிஷனில் இல்லாமல் நம்ம நியர் பாயிண்டில் அந்த ஃபைனல் இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது லென்த் ஆஃப் த டியூப் என்ன இருக்குன்னு பாருங்கள். சி லென்த் ஆஃப் த டியூப் என்ன வரும், இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இட்ஸ் F0. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இட்ஸ் UE. நம்ம அந்த கேஸ்க்கு இன்ஃபினிட்டல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணப்போ யூயோட வேல்யூ FEக்கு ஈக்குவலாக இருந்தது, கரெக்டாக. பட் இங்கே நம்ம நியர் பாயிண்டில் இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ லென்த் ஆஃப் த டியூபுக்கு பதில் என்ன வந்துடும், F0 ப்ளஸ் UEன்னு வந்துடும். ஸோ அப்போ லென்த் ஆஃப் த டியூப் when the final image is formed at the near point is equal to F0 plus UEன்னு வந்துடும். UEக்கு பதில் என்ன நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம், யூஇக்கு பதில் ஐ கேன் சப்ஸ்டியூட் UE is equal to DFE by D plus FEன்னு போட்டுக்கலாம். இஸ் இட் ரைட்? ஸோ யூஇக்கு பதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், L equal to F0 plus UE. In the place of UE I can substitute this DFE by D plus FE.
So it's going to be the length of the astronomical telescope when the final image is formed at the near point. I hope that இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.